அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 49. காலம்பன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாரி பரம்பு மலையிலே அவங்கள தங்க வச்சு காயமடைஞ்ச வீரர்களுக்கெல்லாம் சிகிச்சை பார்த்துக்கிட்டு கடைசியாக தேக்கன்கிட்ட என்ன சொல்கிறாரு, காலம்பன் அவனோட குலத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டான். அப்போ அவங்களோட குலம் நம்மளோட இரத்த உறவு தானே, அப்போ அவங்கள மீட்டு எடுக்கிறது நம்மளோட கடமையும் தானே அப்படின்னு கேட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எவ்வியூரில் வச்சு இவங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஒரு கூட்டமே பரம்பு மலையிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு கிளம்புது. இந்த நஞ்சு தாக்குதலிருந்து விடுபடுறதுக்காக தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படுறவங்க, ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க, இப்போதைக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் எவ்வியூர்லேயே தங்க வச்சுக்கிட்டாங்க. ஓரளவுக்கு யாருனால சமாளித்து நடந்து போக முடியுமோ அப்படி இருக்கிறவங்க ஒரு 16 பேரை கூப்பிட்டு கிளப்பி விட்டாங்க. அவங்களோட தோளில் 40 தேவாங்கு விலங்குகளை அடைச்சி 2 கூடையை கட்டினாங்க. எந்த தேவவாக்கு விலங்கு, எந்த குல விலங்கு பரம்பு மலையை விட்டு கீழே இறங்கினா அப்பேற்பட்ட ஆபத்து அப்படின்னு பாரி இத்தனை வேலை செஞ்சாரோ, அதே தேவவாக்கு விலங்க 40 விலங்குகளை கூடையில் கட்டி பாரியே அனுப்பி வச்சான், திரையர் குலத்தை காப்பாத்துறதுக்கு. இந்த திரையர்களோட கூட்டத்துக்குள்ள பரம்போட வீரர்கள் 6 பேரை உள்ள அப்படியே கலந்துட்டாங்க. திரையர்களோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, ரொம்ப ஆஜானு பாகுவா, நல்ல உடல்வாகு கொண்டவங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட. ஆனாலும் ஒத்து பார்த்தா வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல உடல்வாகு கொண்ட வீரர்கள் ஒரு 6 பேரை இந்த கூட்டத்துக்குள்ளே சேர்த்து விட்டாங்க. அப்படி சேர்த்ததில் ஒருத்தன் யார் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கமான நீலன். இப்படி சேர்க்குறப்ப காலம்பனுக்கு முதல்ல பதட்டமாயிருச்சு. ஏன்னா எப்படினாலுமே திரையர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு பதறினான் அந்த காலம்பன். கவலைப்படாத, எதிரிகளோட கவனம் முழுக்க இப்போதைக்கு தேவவாக்கு விலங்குகள் மேலே தான் இருக்கும். ஏற்கனவே வெற்றி கழிப்பில் இருக்காங்க. நீங்கள் தேவவாக்கு விலங்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வெற்றி கழிப்பு அதிகமாக தான் இருக்கும். அவங்களோட கண்களுக்கு இந்த வேறுபாடு பெருசாக தெரியாது. அதே மாதிரி கை கால்களில் அடிபட்டு உடம்பு அப்படியே நெளிஞ்சு போய் குறுகி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் தான் இவங்க இருப்பாங்க. அதனால் கவலை வேணாம் அப்படின்னலாம் பாரி சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னான். ஒருவேளை இவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு இன்னல் வரப்போகுது அப்படின்னே வச்சுக்கோ, அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். நான் இப்போ அனுப்புகிற 6 வீரர்களில் நீலன் மட்டும்தான் மிகச்சிறந்த வீரன். மற்றவங்க வீரர்கள் இல்லை அப்படின்னு கிடையாது, திறமை மிக்கவங்க தான். ஆனால் போர் செய்கிறது கிடையாது. ஏன்னா போர் செய்கிறதுல தான் நீங்கள் இருக்கீங்களே திறமையானவங்க. இந்த நீலன் சிறந்த போர் வீரனும் கூட. மற்ற 5 பேருமே திறன் மிக்கவர்கள், இவங்களுக்கு தப்பிச்சு வர தெரியும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சான் பாரி. இப்போது இவங்க இந்த தேவவாக்கு விலங்கை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பல நாள் ஆச்சு இல்லை. இதுக்கு மேலே நாட்கள் அதிகமாகிக்கிட்டே இருந்தால் அந்த பாண்டிய வீரர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வியூர்லேருந்து உடனே இவங்க கிளம்பி ஒரே இரவு 2 பகல்களில் அப்படியே 3 மலையுமே கடந்துட்டாங்க. பரம்போட எல்லையை விட்டு வெளியில் சமதள காட்டுக்குள்ளே ஒரு கல் மண்டபம், அந்த கல் மண்டபத்தில் தான் இவங்க வர்றதுக்காக இத்தனை நாளாக பாண்டிய நாட்டு வீரர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சேர்ந்துட்டான் காலம்பன் இந்த கூட வந்த எல்லா பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு. 2 கூடையில் இத்தனை தேவவாங்கு விலங்கோட வந்திருக்கிறத பார்த்து இந்த பாண்டிய வீரர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிருச்சு. இவங்க எல்லாத்தையும் உடனே தேரில் ஏற்றி உடனடியாக மதுரையை நோக்கி இவங்க எல்லாருமே புறப்பட்டாங்க. மதுரையில் குலசேகர பாண்டியனோட மகன் அந்த இளவரசன் பொதிய விற்பனுக்கு பொற்று வைக்கும் திருமண விழா நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தானே நம்ம அது வரைக்கும் அந்த இது பார்த்தோம். மலர் அணிதல் சடங்கு வரைக்கும் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ இவங்க இங்கே வந்து இந்த தேவவாக்கு விலங்கெல்லாம் பிடிச்சி பாரியோட சண்டை போட்டு இங்கே சிகிச்சையில் தங்கி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க போய் சேர்ற அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டு தலைநகரம் மதுரையில் வந்து இந்த மணவிழா முடிஞ்சே 3 வாரம் ஆயிடுச்சு. தன்னோட வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு பெரிய விழாவை பார்த்து முடித்த மதுரை இந்த 3 வாரம் கழித்து இப்போ தான் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கே திரும்பிக்கிட்டு இருக்கு. நிறைய விருந்தினர்கள் வந்து விழா முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து விருந்தினர்களாக வந்தவங்களில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இன்னும் இருக்காங்க மதுரையில். நம்ம பொற்சுவை விட்டுட்டு வந்தோம்ல, பொற்சுவை இப்போ பாண்டிய குல இளவரசி, வணிகர் குல தலைவி. வணிகர் குல இளவரசி இப்போ பாண்டிய நாட்டு மருமகளாக வந்துட்டு இந்த அரசோட குல வழக்கம் அரச விதிகள் எதுவுமே அவளுக்கு புரியலை. ஏதோ ஒரு பேர் இயக்கத்துக்கு நடுவில் அப்படியே மாட்டிக்கிட்டு நகர்ந்தே போகிற ஒரு சின்ன உயிரை வந்து தன்னைத்தானே பார்த்துக்கிட்டான். ஏன்னா எல்லா வேலையும் அதோட போக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இவ்வளோ வேலை நடக்குது, யாரால், எங்கே, எது முடிவு செய்யப்படுது, எதுவுமே பொற்சுவைக்கு வந்து புரியலை. அவள் கண்கள் எப்பவுமே அவள் கூடவே இருந்த அந்த சக்கரவாக பறவைகளையும் தன்னோட தோழி சுகமதியையும் தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சுகமதியை பார்க்கவே முடியல. சுகமதியினால் பொற்சுவை இருக்கிற இடத்துக்குள்ளே நுழையவே முடியலை அப்படிங்கிறதே கொஞ்சம் தாமதமாக தான் புரிஞ்சது பொற்சுவைக்கு. 2 வாரத்துக்கு மேலே காத்திருந்தா. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை. பொருத்தமான நேரத்தில் அரண்மனைக்கான மொழியிலேயே பேசவும் பழகிக்கிட்டா பொற்சுவை. இப்போ 3 வாரம் கழித்து சூழ்கடல் முதுவன், அதாவது பொற்சுவையோட தந்தை, அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே துறைமுகம் நோக்கி கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. சுகமதியும் கூட கிளம்பணும். அப்போ தான் கொஞ்சம் இப்போ அரண்மனையோட அந்த மொழியில் பேச கொஞ்சம் பழகிக்கிட்டா இல்லையா பொற்சுவை. அரண்மனையிலேருந்து சீக்கிரம் வா அப்படின்னு ஒரு அழைப்பு வருது பொற்சுவை மூலமாக. அப்படி அழைப்பு விடுத்ததுக்கப்புறம் தான் பொற்சுவையினால் சுகமதியை வந்து உள்ளே வழக்கவே முடியுது. சுகமதி போகிறா. மனசுக்குள்ள எண்ணங்கள் பேரலையாக எழுந்து வருது. பொற்சுவையை பார்க்க போகிற அந்த கணத்தை வந்து நெருங்கவும் முடியலை, விளக்கவும் முடியலை. தவிச்சுக்கிட்டே அந்த புறத்துக்குள்ளே நுழையிறா. ஏகப்பட்ட நெடுங்கதவுகள். ஒவ்வொரு கதவை தாண்டப்பையும் விசாரணை. எல்லாருமே அதை காவல் காத்தவங்க எல்லாருமே நடுத்தர வயது பெண்கள். ஒரு இறுக்கமான பார்வையில் ஏதோ போ, விருப்பமே இல்லாமல் உனக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையிலேயே சொல்லி சொல்லி அனுப்புனாங்க. சுகமதிக்கு நிறைய எண்ணங்கள். பொற்சுவையை நம்ம இப்போ போய் பார்க்குற அந்த முதல் கணத்தில் நம்ம முகம் என்ன உணர்ச்சியை காட்டப்போகுது? கவலை இருக்கக்கூடாது. அவளோட கவலையை அதிகப்படுத்தாத ஒரு உணர்வு நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறா. பொற்சுவையோட மனநிலை திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சுகமதியோடு சேர்ந்து நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சுகமதிக்காக காத்துக்கிட்டு இருந்த பொற்சுவை வந்து சுகமதியை பார்த்ததுமே அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோடு ஓடி வந்து மலர்ந்த முகத்தோடு அப்படியே அணைச்சிக்கிட்டா. சுகமதிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, மதுரைக்கு வந்ததுலேருந்து பொற்சுவையோட முகம் இவ்வளவு மலர்ச்சியாக இருந்து நம்ம பார்த்ததே இல்லை. இந்த வசதி வாய்ப்பு, இளவரசனை கல்யாணம் பண்ணது, எதுக்குமே எளிதில் மயங்கி அப்படியே சந்தோஷப்படுற பொண்ணு கிடையாது பொற்சுவை. அப்புறம் எப்படி முகத்தில் இப்போ திடீர்னு இப்படி ஒரு சந்தோஷம்? ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டா சுகமதி. ஒன்றுமே பேசலை. பொற்சுவையும் புரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே நேரில் பார்க்காம இங்கே பார் அப்படின்னு சொல்லி அந்த சக்கரவாக பறவை இருக்கிற அந்த கூண்டை நோக்கி அப்படி திருப்பி விட்டா சுகமதியை. பார்த்தா அந்த கூட்டுக்குள்ளே வந்து பறவைகளை காணோம். என்னாச்சு அவை அப்படின்னு சொல்லி சுகமதி பேச அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்த கணத்தில் அப்போவே அந்த பதிலை வந்து முடிச்சு விட்டா பொற்சுவை. ஆமாம் சுகமதி, சக்கரவாக பறவை அது 2 பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். பொற்சுவையோட இந்த பதிலில் வந்து இழப்போட கவலையே இல்லை. ஏன்னா சக்கரவாக பறவையை தான் துணைக்கி வச்சு இத்தனை நாள் இருந்தா பொற்சுவை. அது பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த சொல்லில் வந்து அந்த இழப்போட கவலை இல்லை. சரி, மனவாழ்வு எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஒரு புது உலக பொற்சுவைக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சா சுகமதி. பொற்சுவை இந்த திருமணத்துக்கு வந்து தயாராகவே இல்லை.
பொற்சுவை வந்து தன்னோட பழைய காதலன், தன்னோட சகோதரன், இவங்களை பற்றின நினைவுகள்லேயே மூழ்கி கிடந்து வேற வழியே இல்லாமல் தான் இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்து விருப்பமெல்லாம் இந்த திருமணத்தில் இருந்த அவளோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னே பார்த்து பார்த்து பழகின சுகமதிக்கு வந்து இப்போ இந்த மாற்றம் வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, உள்ளுக்குள்ளே ஒரு அதிர்ச்சியையும் சேர்த்து தான் கொடுத்துச்சு. ஆனாலும் அந்த கவலையை வெளிக்காட்டாமல், எப்போ இந்த சக்கரவாக பறவை பறந்து போச்சு இளவரசி அப்படின்னு கேட்டா. என்னோட திருமணம் முடிஞ்ச 7வது நாள் இரவு வந்து அது பறந்து போயிடுச்சு. அது பறந்து போனது நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை இல்லை, அன்னைக்கு இரவு தான் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னா பொறிச்சுவேன். அன்னைக்கு இரவு தான் நல்லா தூங்குனீங்களா? அப்போ 6 நாள் தூங்காமலே இருந்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த கேள்வியை வந்து அப்படியே லேசாக நக்கலாக மாற்றிட்டா சுகமதி. புதுமண பெண்ணுக்கு தூக்கம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே அந்த பள்ளியறையை அப்படியே சுற்றியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். கார்காலத்து பள்ளியறையில் இப்போ பள்ளியறையோட மேற்கூரை முழுக்க விண்மீன்கள், சுவர் முழுக்க அழகழகான ஓவியங்கள். இதெல்லாம் நம்ம அந்துவனோட திசைவளரோட ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். சுகமதி இப்போ தானே பார்க்குறா. அப்படி ஒரு ஆச்சரியம். கண்கள் அப்படியே எங்கேயும் ஓட விட்டுக்கிட்டே இருக்கா. படுக்கை மேலே அப்படியே பட்டு இழைகளில் நெய்யப்பட்ட எளிமையர் போர்வை கிடக்குது. அந்த போர்வையோட வண்ணங்களே அப்படி கண்ணை பறிக்குது. எதை பார்த்து இப்படி வியந்து போய் நிற்கிற சுகமதி அப்படின்னா இளவரசி. இளவரசி, வெண்பட்டால ஒளி மிதக்கிற இவ்வளவு அகலமான படுக்கையை நான் பார்த்ததே இல்லை இளவரசி அப்படின்னா சுகமதி. அப்படியா? ஆமாம் இளவரசி. ஓ, அப்போ ஒன்று பண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகிறப்ப சின்ன கட்டிலில் படுக்கை அமைச்சுக்க அப்படின்னா பொறிச்சுவேன். சுகமதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து அவளோட கண்களே கேட்குது. ஆனால் தலையை மட்டும் அசைச்சிக்கிட்டா. சுகமதி, கணவன் மனைவிக்கான அகவாழ்வுக்கு அகன்ற படுக்கை மாதிரி இடையூறு வேற எதுவுமே கிடையாது. காதலுக்கு தேவை வந்து கட்டிலோட அகலமெல்லாம் இல்லை. ஏன்னா இது பறக்க வேண்டிய இடம் கிடையாது, புதைய வேண்டிய இடம். இதெல்லாம் தெரியாத மூடர்கள் தான் அறையில் பாதி அளவுக்கு கட்டில் செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா பொறிச்சுவை. சுகமதிக்கு இந்த விளக்கம் ரொம்ப பிடிச்சது. கட்டில் செஞ்ச கலைஞர்கள் மேலே பொறிச்சுவைக்கு எவ்வளவு கோவம் அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டா. வாழ்வோட இன்னொரு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சிட்டா அப்படின்னு பொறிச்சுவை சொல்கிற ஒவ்வொரு சொல்லுமே இவளுக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டா சுகமதி. இப்போ இவங்க பேசி முடிச்சு அறையை விட்டு வெளியில் வர்றா பொறிச்சுவை. சக்கரவாக பறவையோட கூண்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டா. மழையோட வந்த இந்த பறவைகள் மழை நிற்கிறப்ப மழை பெய்கிற பகுதிக்கு மழையோடு சேர்ந்தே போயிடுது. இந்த பறவைகளோட இறகுகள் எப்போவுமே ஈரத்தோடு தான் இருக்குது. அதுகளோட அலகை விட்டு மழையோட வாசனை மறைகிறதா இல்லவே இல்லை. இந்த பறவை மழை நீரை மட்டும்தான் அருந்துது. மற்ற எல்லா பறவைகளையும் மாதிரி இதுவும் முட்டை போட்டு அடகாத்து தான் குஞ்சு பொரிக்குது. ஆனால் மழைத்துளி பட்டு தான் முட்டையோட அந்த ஓடு உடைஞ்சு குஞ்சு வெளியில் வரும். இந்த நிகழ்வு வந்து இந்த சக்கரவாக பறவைக்கு மட்டும்தான். இப்படி ரசித்து பேசிக்கிட்டே இருக்கா பொறிச்சுவை. சுகமதிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். ஆனால் மழைக்காலம் இன்னும் முடியலையே, அப்புறம் எப்படி இது அதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்டா. அவை காதல் பறவைகள்ல, அதனால தான் பறந்து போச்சு. காதல் கொள்றதுக்கும் மழைக்காலம் முடிகிறதுக்கும் இது பறந்து போகிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இளவரசி? சுகமதிக்கு புரியல. சுகமதியோட வினாவை தன்னோட அசட்டு சிரிப்பில் அப்படியே வாங்கிக்கிட்டு பொறிச்சுவை சொன்னான். படுக்கையில் தனித்து இருக்கிற ஒருத்திய எத்தனை இரவுகள் தான் இந்த காதல் பறவைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. அதிர்ந்துட்டா சுகமதி. இவ்வளோ நேரம் பொறிச்சுவை பேசின சொற்களுக்கும் நல்லா மலர்ந்து இருக்கிற அவளோட முகத்துக்கும்
காரணம் இப்போ தான் புரியுது. காரணம் புரியிறப்ப அப்படியே நடுங்கி நின்றுட்டா. இப்போது அந்த காலம்பன் இவங்க எல்லாரும் எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இவங்களோட தேர் வந்து அன்னைக்கு சாயந்தரம் கோட்டையோட மேற்கு வாசலுக்குள்ளே நுழையும் அப்படின்னு செய்தி வந்துருச்சு. இந்த தேவாங்க பிடிச்சிட்டு வர திரையர் கூட்டத்தை வந்து இந்த பாண்டிய நாட்டு வீரர்கள் தேரில் அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த தேர் உடனே பரபரப்பாயிருச்சு. நம்ப முடியாததை பார்க்குறதுக்காக எல்லாருமே அப்படியே ஆயத்தமானாங்க. இளவரசன் புதிய விற்பனுக்குன்னா அப்படி மகிழ்ச்சியோட உச்சம். கருங்கை வாணன் ஒரு பக்கம் வெற்றி செருக்கில் இருக்கான். இவங்களோட நுழைவை எதிர்பார்த்து மேற்கு வாசல் மாடத்தில் போய் நின்று காத்துக்கிட்டே இருக்கான் கருங்கை வாணன். குலசேகர பாண்டியனை இவ்வளவு சந்தோஷத்தோட யாருமே அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த முசுகுந்தர் மாதிரி அமைச்சர்கள் வந்து ரொம்ப வருஷமாக குலசேகர பாண்டியனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சது. அவங்களுக்கே வந்து குலசேகர பாண்டியனோட மகிழ்ச்சி வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, உணர்ச்சியை வந்து அவ்வளவு எளிதில் வெளியில் காட்டிக்க மாட்டார் பேரரசர். அவரோட முகக்குறிப்பில் இருந்து கூட அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன உணர்ச்சியில் இருக்காரு அப்படிங்கிறத கூட நெடுங்காலமாக இருக்கவங்கனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி பேரரசரோட உடல் மனம் எல்லாம் அப்படியே பூரிப்பில் திளைச்சி போயிருக்கு. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை, உலகமே வியக்கிற மாதிரி மிகச்சிறப்பாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த திருமணத்தை முன்னிட்டு கடல் வணிகத்துக்கு அச்சாணி மாதிரி திசை காட்டுறதுக்கு ஒரு விலங்கு வேற கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, எடுத்து வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டப்ப சிறப்பாக ஒரு திட்டத்தை தீட்டி அதை கருங்கை வாணன் எடுத்துகிட்டு வரவும் செஞ்சிட்டான். அப்போ மகிழ்ச்சியோட திளைப்பு வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து வெள்ளிக்கொண்டார் வந்து நினச்சிக்கிட்டாரு, கூட இருந்த அமைச்சர்களில் ஒருத்தர். ஆனால் இந்த முசுகுந்தர் தான் வெள்ளிக்கொண்டார் அளவுக்கு மேலோட்டமாக யோசிக்காமல் கொஞ்சம் ஆழ்ந்து போய் யோசித்து பார்க்குறாரு. யாருமே உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு நினச்ச பரம்புக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம், நம்ம ஆற்றலை காட்டிட்டோம். இது வரைக்கும் எந்த பேரரசனாலையும் செய்ய முடியாத ஒரு வேலை. இன்னொரு பக்கம் கடற்பரப்பில் பாண்டிய நாட்டோட ஆற்றல் வந்து பன்மடங்கு உயரப்போகுது. வணிகத்திலையும் அரசியல்லையும் அதோட தாக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. இந்த திருமணம் வந்து எந்த நோக்கத்தை உள்ளீடாக கொண்டு இருந்துச்சோ அந்த நோக்கம் வந்து நல்லா கணிஞ்சு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வரிசையாக யோசிக்கிறார். ஒன்னோட இன்னொன்று சேர்ந்துச்சு அப்படின்னா 2 அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து அப்படி கிடையாது. 2 ஆற்றல்கள் இணையிறப்ப அது வந்து பலவாக தான் மாறும். அதுவும் எவ்வளவு அப்படின்னா நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மடங்குகளாக அது வந்து பரிணமிக்கும். தன்னோட இருக்கையிலிருந்து இப்போ பேரரசர் எந்திரிச்சு மாளிகையோட மேல் மாடத்துக்கு வந்து அப்படியே படியேறி போனார். முசுகுந்தரும் முகக்குறிப்பை புரிஞ்சுக்கிட்டு பின்னாலேயே போனார். தேவாங்க கொண்டு வர்றவங்க வந்து சேர நேரம் வரைக்கும் பொழுத கடக்கிறதுங்கிறதே இவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இட்டு நிரப்ப முடியாத காலத்தை கையில் வச்சுக்கிட்டு தத்தளிக்கிறாங்க 2 பேரும். பேரரசர் மேலே வந்ததுமே வீரர்கள், காவல் வீரர்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. மாடத்தில் இருந்த புறாக்கள் அப்படியே பட்டத்து வெளியே போயிடுச்சு. அதாவது வீரர்கள் கொஞ்சம் விலகி நின்றுக்கிட்டாங்க, புறாக்கள் வெளியில் போயிடுச்சு. புதிய வரவு வர்றது தெரிஞ்சு ஏற்கனவே நிலகொண்டு இருக்கிறது விலக வேண்டியது விதி தானே அப்படின்னாரு அரசர். முசுகுந்தருக்கு இது புரியலை. மகிழ்ச்சியோட ஆழத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே அடுத்த கட்டத்துக்கு பேரரசர் ஆயத்தமாயிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் புரிந்துச்சு. எப்பவும் போல் முகம் பார்த்து கணிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இப்போவும் அவர் இருக்காரு. நம்ம தான் வந்து என்ன எப்போவுமே இவரோட உணர்ச்சியை முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, இன்றைக்கி இவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்காருங்களாம் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நினச்சிட்டோம். இப்போவுமே இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத சுற்றி இருக்கிற யாருக்கும் புரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அரசர். இல்லை, நீங்கள் சொன்னதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பேரரசே. வீரர்களை மாதிரி யாரை நம்ம இப்போ தள்ளி நிறுத்தணும், இந்த புறாக்களை மாதிரி யாரை வந்து தொலைவுக்கு விரட்டணும் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்டுட்டு அப்படியே அமைதியாயிட்டார். ஐயோ, சொல்ல செதற விட்டுட்டோம், இனிமேல் நிரப்ப முடியாதே அப்படின்னு தோணுச்சு. யவனர்கள், சூழ்கடல் முதுவன், இந்த மாதிரி 2 பெரிய ஆற்றல் கொண்டவங்க கிட்ட விளையாட வேண்டிய விளையாட்டு இது. இதில் வந்து யாரை பக்கத்தில் வைக்கிறது, யாரை தொலைவில் வைக்கிறது, பேரரசர் வந்து என்ன நினைக்கிறாரு,
இது எதுவும் நமக்கு தெரியாது, நம்ம தேவையில்லாமல் வாய் விட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் அப்படி மனசுக்குள்ளே பதறாரு முசுகுந்தர். ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத முத்துக்கள் வச்சுருக்கிறது பாண்டிய நாடு. என்ன விலை கொடுத்தாலும் அந்த முத்துக்களை வாங்கி சந்தோஷப்படுறது வந்து யவனர்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில பரவி இருக்கிற பெருங்கடலை வந்து விடாமல் கடந்துக்கிட்டே இருக்கிற வணிகர்கள். இந்த மூணோட வரிசை தானே இங்கே இருக்குது. இப்போது இந்த பாண்டிய நாட்டோட மன விழாவை ஆரம்பத்திலேருந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்குமே இந்த வரிசை வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டோட அந்த முத்து வணிகம் செய்கிற யவனர்கள், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற வணிகர்கள். இந்த 3 வரிசை படிநிலை தான். இந்த படிநிலையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. இதில் யாரை எங்கே நகர்த்துறது அப்படிங்கிறது தான் தலையாய முடிவு. நம்ம இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சி கைப்பற்றி வர வச்சுருக்கோம், அது வந்து வணிகர்களையும் யவனர்களையும் ஒன்று சேர அப்படியே திகைக்க வைக்க போகுது. கடலையே ஜெயிக்கிற ஒரு கண்டுபிடிப்பு நம்ம கையில் இருக்குது. இதோட மதிப்பு எல்லையே இல்லாதது. எத்தனை காலம் கடந்தாலுமே இது மதிப்பு இழக்கவும் இழக்காதது. இதை நல்லா முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். பதட்டத்தில் எதையுமே செஞ்சிடக்கூடாது. இது எல்லாமே வந்து பேரரசருக்கும் தெரியும், முசுகுந்தருக்கும் தெரியும். பேரரசர் சொல்கிற சொற்கள் வந்து ரொம்ப கவனமானது அப்படிங்கிறது முசுகுந்தருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது. கொஞ்சம் மனசுக்குள்ளேயே நிறைய யோசித்து பார்க்குறாரு முசுகுந்தர். ஏன் வந்து இப்படி சொன்னார் அரசர் அப்படின்னு மறுபடியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. என்ன நடந்திருக்கோ? அப்போ சூழ்கடல் முதுவனை பற்றி ஞாபகம் வந்துச்சு. தேவாங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பேரரசருக்கு சொன்னதுமே உடனே சூழ்கடல் முதுவனுக்குமே போய் சொல்லிட்டாங்க. சூழ்கடல் முதுவனுமே அரங்குக்கு வந்துட்டார். அப்படி வந்தது வந்து ஏதோ ஒரு வகையில் தப்பு அப்படின்னு பேரரசர் நினைக்கிறாரு அப்படின்னு திடீர்னு முசுகுந்தருக்கு வந்து புரிஞ்சிச்சு. அரசாட்சி அப்படிங்கிறது அன்பு, உறவு, ஆசை, மகிழ்வு அப்படிங்கிற உணர்வுகள்னால நெருங்க முடியாததாக இருக்கணும். அதோட விதிகள் வந்து எதோட பொருட்டு கீழே இறங்காது. நாட்டோட விதியை எழுதுறவனுக்கு வேறு எதுவுமே பொருட்டு கிடையாது. பேரரசர் குலசேகர பாண்டியன் வந்து மாடத்திலிருந்து கீழே இறங்க ஆரம்பித்தப்ப தள்ளி நிறுத்த வேண்டியவங்களையும் தொலைவில் விலக்க வேண்டியவங்களையும் பற்றின ஒரு கணிப்புக்கு வந்துட்டார் முசுகுந்தர். அதாவது இவங்க நின்றுக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து அரசர்கிட்ட கொஞ்சம் பேசி அரசர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணி யோசித்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு முசுகுந்தருக்கு. என்னதான் சூழ்கடல் முதுவன் வந்து பொற்சுவையோட தந்தையாகவே இருந்தாலும், சூழ்கடல் முதுவனோட மகளைத்தான் இங்கே மருமகளாக எடுத்திருந்தாலுமே அந்த அரசாட்சியில் வந்து இவங்க எடுக்கிற முடிவுகளில் சூழ்கடல் முதுவன் நெருங்கி வர்றதுக்கு வந்து பேரரசர் இடம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு போச்சு முசுகுந்தருக்கு. ஒன்று மட்டும் புரியலை. சரி, இப்போ யாரை எங்கே நிற்க வைக்கணும்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இதில் நம்ம எங்கே நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும் முசுகுந்தருக்கு புரியவே இல்லை. இப்போ அந்த மேற்கு கோட்டை வாசல் வழியாக அந்த வீரர்கள்லாம் வரப்போகிறாங்கல்ல, நாழிகையோட மணி ஓசை கோட்டைக்கு நடுவில் இருந்து ஒலிச்சாங்க. அப்போ வந்து என்னாகும், இந்த நேரத்தில் நாழிகை மணி ஓசை வந்ததுமே கோட்டையோட கதவை வந்து மூடணும். அந்த கதவை எப்படி மூடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த 2ஆம் பாகத்தோட ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப விவரமாகவே பார்த்துட்டோம். ஆனால் என்ன, இந்த மேற்கு வாசலோட மேல் மாடத்தில் இன்றைக்கி தளபதி கருங்கைவாணன் நின்றுக்கிட்டு இருக்கான். கூட கோட்டை தளபதி சாகலைவன் நிற்கிறான். நம்ம இளமாறன், இளமருதனும் செவியனும் கொஞ்சம் தள்ளி வேற நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீழே இருந்த காவல் வீரர்களுக்கு இப்போ இந்த கதவை மூடணுமா வேணாமான்னே முடிவெடுக்க முடியல. ஏன்னா யாரோ முக்கியமாக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி கதவை மூட முடியும்? இப்போ கட்டுத்தறியிலேருந்து யானையும் வந்துருச்சு. யானை கையில் தானே அந்த குறுக்கு தடி இருக்கும். அந்த யானை வந்து தும்பிக்கையில் குறுக்கு தடியை எடுத்துகிட்டு வந்து கோட்டை கதவை வந்து இவங்க அடைச்சதுமே யானை தான் வந்து சொருகணும். அந்த அளவுக்கு கனமான குறுக்கு தடி இருக்கும். காவல் வீரர்கள் எதுவும் முடிவெடுக்க முடியாமல் அந்த யானை பாகனை பொறு அப்படின்னாங்க. அவனுக்கும் புரியலை. அவனும் சரி நிற்போம் அப்படின்னு ஒரு ஓரத்தில் நின்றுட்டான். மேற்தளத்தில் இருந்துக்கிட்டு இருந்த இளமருதனுக்கும் செவியனுக்கும் கோட்டை வாசல் தளபதி மாரையனோட ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் 2 தேவாங்கோட நம்ம வந்தோம். ரொம்ப நேரம் கோட்டையோட வெளியிலேயே நின்னோம். அன்னைக்கு முடிவில் வந்து மாரையனே செத்தான். ஆனால் இன்றைக்கி அதே தேவாங்க வரப்போகுது. கோட்டைக்கு மேலே நிற்கிறாரு தளபதி, கோட்டைக்குள்ளே யானை வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
குதிரைகள் அப்படியே பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. திரையர்களையும் தேவாங்குகளையும் கொண்டு வர்ற வண்டிகள் அப்படியே வேகம் குறையாமல் கொட்டைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. இந்த குதிரை வர்ற பாய்ச்சலில் யானை அப்படியே ஒரு பிளிருச்சு. இளமருதனும் செவியனும் அப்படியே உட்பக்கமாக பார்க்குறாங்க. 4 வண்டி வரிசையாக கொட்டைக்குள்ளே வருது. வண்டியோட முன்னாலேயும் பின்னாலேயும் குதிரையில் ஆயுதம் தாங்கின வீரர்கள். வண்டிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சங்கிலியை வச்சு பூட்டி வச்சுருந்தாங்க. கோட்டையை நெருங்குறப்ப எல்லாரையுமே சங்கிலி வச்சு கட்டிட்டாங்க. 3 வண்டியில் திரையர்கள், ஒரு வண்டியில் இந்த தேவாங்கு விலங்கு இருக்கிற 2 கூடைகள் இப்படி வச்சுக்கிட்டு தான் உள்ளே வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது திரையர்களை 3 வண்டியில் அடைச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்கல்ல, அந்த திரையர்கள் கூட்டத்துக்குள்ளே பரம்பு மக்கள் வேறு 6 பேர் இருக்காங்க. நம்ம நீலன் இருக்கான். கூட்டு வண்டியோட சட்டகங்களோட இடைவெளி வழியாக மதுரையை பார்க்குறான். கோட்டையோட உயரம், பெரிய பெரிய கட்டடம், விரிஞ்ச நீண்ட வீதிகள் பார்த்தா வியப்பாக தானே இருக்கணும். நீலனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. அவனோட கண்கள் அந்த பிளிர்ன யானையை மட்டும் பார்த்துச்சு. யானை மேலே அகுதை உக்காந்துருக்க மாதிரியே தெரிஞ்சிச்சு. இசை கேட்டு சந்தோஷப்படுற அசுனமாக்கள் அப்படியே நினைவில் வந்து முட்டிக்கிட்டு இருந்துச்சு. நீலன் யாருன்னு ஞாபகம் வருதா? கொற்றவை கூத்துல முதல் நாள் இரவு கபிலரோட உட்காந்து அகுதை அசுனமா கதை கேட்டு அகுதையோட வழி தோன்றலா கூத்துக்களத்துக்கு நடுவில் நீலன் வந்து குதிச்சானே, அந்த கணத்தை கபிலர் மறக்கிறாரோ இல்லையோ நம்மளால் மறக்க முடியாது. காலங்காலமாக கதைகள் வழியாக அவனை அறிஞ்ச மதுரை, அவனோட மூதாதையர் அகுதையோட மதுரை, அந்த மதுரை அப்படியே கண்கள் வழியாக அறிஞ்சுக்கிட்டு இருக்கான். மதுரையே அவனுக்குள்ளேருந்து எட்டி பார்த்துச்சு. அகுதை போனப்ப, அகுதையோட வம்சம் அந்த மண்ணை விட்டு விலகினப்ப மதுரையும் அவங்களோடையே போயிடுச்சு போல. இப்போ நீலனோட கண்கள் வழியாக அந்த மதுரை, உண்மையான மதுரை, இந்த மதுரையை எட்டி பார்க்குது. ஒரு கணம் நீலனுக்கு அப்படியே உடம்பு சிலிர்த்து அடங்குச்சு. வண்டிகள் அப்படியே நகரத்தோட நெடு வீதி வழியாக நுழைஞ்சு போச்சு. கூட வந்தவங்களோட கண்களில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பதட்டமும் இருந்துச்சு. வண்டியெல்லாம் நேராக மாளிகைக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. எல்லாத்தையும் கீழே இறக்குனாங்க. வீரர்கள் வந்து தேவாங்கு இருந்த கூடையை சுமந்துக்கிட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த 3 வண்டிகளில் இருந்த திரையர்களை வந்து கவச வீரர்கள் சூழ்ந்தபடி தூரத்தில் ஒரு மாளிகையில் போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ இது பேரரசரோட தனித்த மாளிகை. இது எவ்வளவு அலங்கார வேலைப்பாடுகளில் மிகையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. குலசேகர பாண்டியன் அவனோட இருக்கையில் உட்காந்துருக்க, அவரோட கண்ணு முன்னால் பரம்பு நாட்டோட தேவவாக்கு விலங்குகளை கொண்டு வந்து இறக்குறாங்க வீரர்கள். எல்லாருக்கும் அப்படியே உடம்பு சிலிர்த்து போச்சு. இது நடந்துருச்சு, இந்த கருங்கை வாணன் நடத்தி காமிச்சிட்டாங்கிறதவே யாருனாலையுமே நம்ப முடியல. ஆனால் என்ன பண்ணால் கண்ணுக்கு முன்னால் 40 தேவாங்கு இருக்குது. 2ஓட இடுப்பில் தோல் வச்சு கட்டி மாமன்னர் வந்து அதை தொடர மாதிரி இப்படி பிடிச்சி நின்னாங்க வீரர்கள். அரசர் வந்து தன்னோட வலக்கையோட நடுவிரல் வச்சு அந்த தேவவாக்கு விலங்கோட தலையை தொட்டு அப்படியே தடவினார். வடதிசை நோக்கி சரிகிற காலக்கோடு அவரோட விரல் வழியாக அப்படியே நகர்ந்து இறங்குச்சு. கருங்கை வாணனை ரொம்ப பாராட்டினார், வானலாவ பாராட்டினார் பேரரசர். ஏன் நம்ம இளமருதன் செவியனை கூட பாராட்டினார். மையூருக்களாக இருக்குன்னா மகிழ்ச்சியோட உச்சம். ஏன்னா அவர் தானே இந்த தேவவாக்கு விலங்கை அனுப்பி வச்சவர், பரம்போட குலவிளக்குன்னு சொல்லி. போதிய விற்பனோட கண்கள் அந்த விலங்குகளை விட்டு அகலவே இல்லை. பாண்டிய பேரரசோட வளமிக்க எதிர்காலத்தை அந்த தேவாங்கோட வட்ட வடிவ கண்களுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் போதிய விற்பன். ஆனால் இந்த விலங்குகளோட இயல்பை கண்டுபிடிச்சி சொன்னது வந்து அந்துவன் தானே. அந்துவன் இப்போ திசைவளருக்கு பின்னால் அப்படியே அடக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கான். என்னோட தலை மாணாக்கன் கண்டுபிடிச்ச விஷயம் அப்படி நினச்சி பேரறிவோட செருக்கில் உட்காந்துருக்கிறாரு திசைவளர். கூடையில் இருந்த ஒரு தேவாங்க பிடிச்சிட்டு வந்து அவரோட கைகளில் ஒரு மாணவன் ஒப்படைச்சான் திசைவளரோட கைகளில். அதை வாங்கிக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு திசைவளர். கைகளுக்குள்ளே அடங்குற ஒரு சின்ன உயிரினம் கால பெருவெளியோட ஆதி ரகசியத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கு. இயற்கை வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா தன்னோட உண்மைகளை மறைச்சு வச்சு விளையாடுது.
இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது, சேர்க்கிறது, புரிஞ்சுக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்குதெல்லாம். கண்டறியப்பட்ட திசை காட்டுற தேவாங்க எதோட இணைக்கணும்? யாருமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு விளையாட்டை எப்படி விளையாடணும்? இந்த விளையாட்டெல்லாம் திசை வளரல, அரசர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சூழ்கடல் முதுவனை பார்த்து சொன்னார். சூழ்கடல் முதுவனுக்குமே ஒரே சந்தோஷம்தான். ஆனால் அந்த சூழ்கடல் முதுவன் இங்கே வந்தது குலசேகர பாண்டியனுக்கு பெரிய விருப்பம் இல்லை. என்னதான் பொற்சுவையோட தந்தையாகவே இருந்தாலுமே, வணிகர் குல தலைவனாகவே இருந்தாலுமே. ஆனால் இதில் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, இத்தனை பேர் இவ்வளவு சந்தோஷத்தில் ஒவ்வொருத்தர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த விலங்கு வந்ததுக்கு காரணமே பாரிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியலை. இப்படி பேரரசரோட தனித்த மாளிகையில் எல்லா பாராட்டுதல்களும் முடிஞ்சு மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டி பேரரசர் இப்போ சூழ்கடல் முதுவனை பார்த்து சொன்னார். 40 தேவாங்குல 20 தேவாங்குகளை 10 கப்பல்களில் ஏற்றி முதல்ல பயணத்தை ஆரம்பிங்க. காற்றையும் கடலையும் ஜெயிக்கிற ஒரு பயணமாக அது அமையும். நாடுகளையும் கடலோடிகளையும் வணிகர்களையும் பெரிய வியப்பில் ஆழ்த்துங்க. நடுக்கடலில் கூட பிரச்சனையே இல்லாமல் இயல்பாக திசை திரும்பி பயணிக்கிற துணிச்சலை பார்த்து யவனர்களே வியந்து போய் நிற்கட்டும் அப்படின்னாரு. இந்த அறிவிப்பை கேட்டு அவையே அப்படி ஆரவாரம் பண்ணுது. அப்படி ஒரு சந்தோஷம். சூழ்கடல் முதுவனுக்குன்னா ஒரு நன்றி உணர்ச்சி வேற. மறுபடியும் வணங்கி நன்றி அறிதல் அப்படி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த முசுகுந்தர் இந்த விலங்குகள் வர்றதுக்கு முன்னால் இருந்து அரசர் என்ன செய்ய எத்தனிக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கார்ல. அவர் மட்டும் அமைதியாக ஆழ்ந்து சிந்திச்சு நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். இது சாதாரண திட்டம் மாதிரி தோணலை. தேவாங்கோட சேர்ந்து இந்த சூழ்கடல் முதுவனையும் சோதிச்சு பார்க்குற திட்டம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இந்த அறிவிப்பை முடிச்சதுக்கப்புறம் அரசர் அடுத்த அறிவிப்பு கொடுத்தாரு. திறன் மிகுந்த தோள்களும் பாறை மார்பும் கொண்ட திரையர்களையும் நான் யவனர்களுக்கு பரிசா வழங்குறேன். முடிஞ்சு. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த யவனர்களை போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க? சூழ்கடல் முதுவனுக்கு அவர் இதுவரைக்கும் வாழ்நாளில் பார்க்காத ஒரு பரிசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த திரையர்களை அடிமையாக கொடுக்கலான்னு நினச்சி கருங்கை வாணனை அனுப்பி திரையர்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த தேவாங்க பற்றின செய்தியெல்லாம் இவங்களுக்கு வந்துச்சு. இந்த திரையர்களை வச்சே தேவாங்க பிடிச்சிட்டு வந்தாங்க. இல்லை பாரி கொடுத்து விட்டான். ஆனால் இப்போ அந்த சூழ்கடல் முதுவனுக்கு அடிமையாக கொடுக்காம யவனர்களுக்கு அடிமையாக கொடுக்குறேன்னு அறிவிச்சார். அவை அப்படி அமைதியாக இருக்குது. இந்த திரையர்களோட குடும்பங்கள் எல்லாத்தையும் நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் இப்போ இவ்வளவு நாளாக சூழ்கடல் முதுவனுக்கான பரிசுன்னே சொல்லிட்டு இப்போ யவனர்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கருங்கை வாணனுக்கும் புரியல, நம்ம பொதியவர்பனுக்கும் புரியல. ஆனால் முசுகுந்தர் இவ்வளவு நேரம் யோசிச்சு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பேராற்றல் கொண்ட கருங்கொள்ளையருக்கு இணையானவர்கள் எங்ககிட்டே இருக்காங்க. அவங்கள நாங்கள் அடிமையாக பயன்படுத்துகிறோன்னா எங்கள் பாண்டிய நாட்டோட ஆற்றல் எவ்வளவு வலிமை மிகுந்ததாக இருக்குது அப்படின்னு யவனர்களுக்கு சொல்லாமல் சொல்கிற ஏற்பாடு. இப்போ நடந்து முடிந்த திருமணத்தில் பாண்டிய நாட்டோட செல்வ வளம் எப்படி அப்படின்னு யவனர்களுக்கு காட்டியாச்சு. அடுத்து இப்போ இந்த தேவாங்க மூலமாக கடற்பயணத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியுமே யவனர்களுக்கு போகத்தான் போகுது. இதுக்கு முன்னால் பாண்டிய நாட்டோட வலிமை அவங்களுக்கு தெரியணும். இதுதான் பேரரசரோட திட்டம். செதற பரல் மாதிரி அரங்கு முழுக்க மகிழ்வோட ஒளி பரவிக்கிட்டு இருக்கு. பேரரசர் எந்திரிச்சிட்டாரு. மிச்சம் இருந்த தேவாங்க அரசோட பாதுகாப்பில் வைக்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்து அதை எப்படி வைக்கலாம் அதை நடைமுறைப்படுத்துகிற பணி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த திரையர்களை கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு மாளிகையில் நிற்க வச்சாங்கல்ல, அவங்கள அப்படியே கவச வீரர்கள் வெளிப்புறமாக கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. காலம்பண்ணால் நிலைமையை கணிக்கவே முடியலை அப்படிங்கிறது அவன் முகத்தில் நல்லாவே தெரிஞ்சது. நீலன் வேறு எதையுமே பார்க்கல, காலம்பனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான்.
கடினமான இரும்பு சங்கிலிகள் அப்படியே பட்டியக்கல்ல உரசி உரசி நகர கவச வீரர்களுக்கு பின்னால் காலம்பன், நீலன் உள்ளிட்ட அந்த திரையர் கூட்டம் எதுவும் செய்ய முடியாமல் நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.